சுபானகம் மக்களே சொன்னோம்ல திருப்பத்த மாதிரி பிக் பாஸ்க்கான இரண்டாவது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள சேதனை திருப்பி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. என்னப்பா அப்போ இன்னைக்கான எபிசோட் ஃபுல்லாக கொஸ்டின் கேட்டே முடிக்க போறீங்களா? ஏன்னா முதல் ப்ரோமோலையும் கொஸ்டின் தான் இருந்துச்சு. வீட்டுக்குள்ள உங்களுக்கான அந்த உழைப்பை யார் மறைக்கிறா, அந்த கிரெடிட்ஸை யார் திருடுறா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இரண்டாவது ப்ரோமோல என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ள யார் வந்து இன்னைக்கு ஒரு நாளை கடத்திட்டா நமக்கு அந்த அமௌண்ட் கிடைச்சிரும்ப்பா, நமக்கு பேமெண்ட் வந்துடும் சொல்லிட்டு யோசிச்சு நாட்களை கடத்திட்டு இருக்காங்கன்னா யாரை சொல்லுவீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் ஒரு கொஸ்டினா? அப்போ இன்னைக்கான எபிசோட் மண்ணு தான் கைஸ், ஓப்பனாக தெரிஞ்சு போச்சு. இதுக்கு நீங்கள் பேசாம காலையில் லைவையாச்சும் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கலாம். லைவ் ஓப்பன் பண்ணி விட்டாச்சும் மக்கள் அதையாச்சும் பார்த்துட்டு சுற்றிருப்பாங்க. 2 நாள் கொஞ்சம் போரிங்காக போயிட்டு இருக்கு. அந்த லைவ் இல்லாமல் கொஞ்சம் நமக்கு மந்தமாக தான் இருக்கு கைஸ். நேற்றுனா மட்டும் ஓகேவா போயிருந்திருக்கும், இன்னைக்கும் லைவ் இல்லைன்னு கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கு. பேசாம தூங்கிடலான்னு யோசிக்கிறேன். ஸோ அந்த வகையில் அண்ணன் வீட்டுக்குள்ள இந்த கொஸ்டினை கேட்டாச்சு. சிம்பிளாக சொல்ல போனால் இது என்ன கொஸ்டின் தெரியுமா? யார் காசுக்காக வந்திருக்கா? வெறும் காசுக்காக மட்டும் யார் உள்ள உட்காந்துருக்கா? எதையுமே பண்ணாம எல்லாத்தையுமே மலிப்பிட்டு வெறும் காசுக்காக மட்டும் யார் உள்ள உட்காந்துருக்கான்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஊருக்கே தெரியும். ஏன்னா வீட்டுக்குள்ள வந்த 2-3 நாள்லேயே அரோரா வந்து ஒன்று சொல்லிட்டாங்க, நான் ஒரு 40 நாள் இருந்தால் போதும், எனக்கான அமௌண்ட் கிடச்சிரும், எனக்கான ட்ரெஸ்ஸுக்கான அமௌண்ட் நான் செலவு பண்ண அமௌண்ட்லாம் கிடச்சிரும், ஆனால் 40 நாள் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு அரோரா ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள ஒயில்ட் கார்டு வந்தப்போ கூட இந்த வீட்டுக்குள்ள நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க, இந்த பிக் பாஸ் சீசனுக்குள்ள நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த பேப்பர்ல எழுதுங்கன்னு சொல்லிட்டு ஒயில்ட் கார்டு சொல்லியிருந்தாங்க. அப்ப நம்ம அரோரா என்ன எழுதி வச்சிருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் மணி ஃபேம் அப்படி தான் எழுதி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான மைண்டு ஃபுல்லாகவே மணி மைண்டடாக தான் இருக்காங்க. ஒன்று சொல்கிறதுக்குல கைஸ், கண்டிப்பாக இப்போ இருக்க அந்த சுச்சுவேஷனில் நம்ம எல்லாருக்கும் காசு அப்படிங்கிறது முக்கியம் தான் வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு ஜென்ரேஷனில் தான் உட்காந்துருக்கோம். பட் இருந்தாலும் மணியை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி உள்ளே வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது நமக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே. அப்போ வீட்டுக்குள்ள ஒருத்தராக இருந்துச்சு ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ வீட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச லைக் போட்டுக்கோங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோவை இன்னொரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் சபரி அவர்கள் அரோராவை சொல்றாங்க, ரெண்டாவது சுபிக்ஷா அவர்கள் அரோராவை சொல்றாங்க, அமித் அவர்கள் அரோராவை சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி பேர் அரோரா தான் சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி பேர் வந்து அரோரா தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள ஓப்பனாவே தெரியுது அவங்க வெறுமனைக்கு காசுக்கு தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த வகையில் நம்ம சபரி என்ன சொல்றாருன்னா, சார் அந்த பொண்ணுக்கு ஸ்ட்ராட்டஜி எல்லாமே தெரியும் சார், இந்த கேமை எப்படி ஆடணும், என்ன மாதிரி ப்ளே பண்ணணும் எல்லாமே தெரியும் சார், ஆனால் அந்த பொண்ணு இந்த கேமை தான் ஆட மாட்டேங்காங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்படியான என்ன ஸ்ட்ராட்டஜின்னு நான் பார்த்த வரத்துக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்கலையா? நீங்களே மாற்றி மாற்றி உங்களுக்குள்ள புகழ்ந்துக்கிறீங்களே, எதுக்கு? என்ன ஸ்ட்ராட்டஜி? எனக்கு தெரிஞ்ச அக்கா கிட்ட இருக்க ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி காதல் கண்டென்ட். இது மட்டும் தான் அக்கா கிட்ட இருக்குது. ஏன்னா வந்த முதல் வாரத்தில் இதை மட்டும் தான் ஆரம்பிச்சாங்க. நேராக துஷாரை போய் பிடிச்சிட்டு 2வது நாளே டேட்டிங் பண்ணலாமான்னு கேட்டு 3வது நாளே வாங்க அங்கிட்டு போவோம் அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி இழுத்துட்டு இருந்தாங்க. அதுதான் அக்காக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்து. அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி அண்ணன் பண்ண சொல்கிறாரு போல. மேபி நேற்று விஜய் பார்வதியை தூண்டி விட்டாங்கல்ல, திரும்ப காதல் கண்டென்ட் பண்ணுங்க, எதையும் பயப்படாதீங்க, நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி தூண்டி விட்டாங்கல்ல, அதே மாதிரி இப்போ அரோராவை தூண்டி விட்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வரப்போகிற நாட்களில் அரோரா திருப்பி காமு கிட்ட போயிட்டு காமு காமு வாரியா காமு, அதாவது பேசுறதுக்கு வாரியா காமுன்னு கேட்டாலும் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு guys. அப்புறம் நம்ம சுபிக்ஷா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து யார்கிட்டையும் சரியாக பேச மாட்டேங்காங்க. ஒருவேளை யார்கிட்டயா பேசி எதாவது சொல்லிட்டா அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்களேன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். பயந்து எதுவுமே பேச மாட்டேங்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியாங்க? சரிங்க. அப்படியே ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டாலும் குழுன்னு தான் இருக்கும். பேச சொல்லுங்க, அப்புறம் அது ஹர்ட் ஆகாமல் போகுதா அப்படிங்கிற விஷயத்தை 2வது பார்த்துக்கலாம். பேசவே மாட்டேங்காங்க, இதில் ஹர்ட்டிங் வரையா. அடுத்து அமித் அவர்கள் ஒன்று சொன்னாங்க. அதில் என்னென்னா, சார் அவங்க வந்து சின்ன சின்ன விஷயத்துலலாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அதுக்கு பதிலாக டாஸ்கில் ஃபோக்கஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. சின்ன சின்ன விஷயம் துஷார் காமு துஷார், அப்படி சொல்ல வராங்களோ? மேபி இருக்கலாம். அதுதான் எனக்கு தெரிஞ்சு அக்கா ஃபோக்கஸ் பண்ண சின்ன விஷயம். பட் அண்ணன் என்ன சொல்கிறாப்புலன்னா, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் டாஸ்க்லேயே ஃபோக்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. சூப்பர் எல்லாம் நல்லா தான் அட்வைஸ் பண்ணுறீங்க. பட் எங்கள் அக்கா கேட்க மாட்டாங்க. எங்கள் அக்கா அதுக்காக தான் வந்திருக்காங்க, அக்ரிமெண்ட் போட்டு தான் வந்திருக்காங்க கைஸ். ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்த 2வது நாளே சொல்லிட்டாங்க நான் 40 நாள் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு. இப்போ வரத்தி கவுண்ட் பண்ணி பார்க்க போனால் கரெக்டாக இந்த வரப்போகிற வாரம் எவிட்டானா எத்தனை நாள் ப்ரோ? எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் 36வது நாள் எத்தனை நாளில் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் கைஸ், கரெக்டாக சொல்ல போனால் அப்படி தான் நினைக்கிறேன். இப்படி பார்க்கும்போது வரப்போகிற வாரம் எவிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 42வது நாள் 43வது நாளாக இருக்கும். அப்படி பார்க்க போனால் கரெக்டு தானே? அக்கா சொன்னது கரெக்டு தானே, 40 நாள் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மைண்டோட தான் வந்திருக்காங்க, சொல்லி வச்சு தான் வந்திருக்காங்க. மேபி அக்ரிமெண்ட் போட்டு கூட வந்திருந்துருக்கலாம். இல்லாட்டினா ஏன் வீட்டுக்கு வந்து அந்த விஷயத்த சொல்லணும்? ஸோ பக்காவாக போயிட்டு இருக்கு, ஒன்றும் மாற்றுறதுக்கு எதுவுமே இல்லை. இதில் கனி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் அரோராவை தான் சொல்லுவேன் சார். ஏன்னா அரோரா தான் ஒயில்ட் கார்டு வந்தப்போ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்கன்னு கேட்டப்போ முதையே மணின்னு எழுதியிருந்தாங்க சார், காசுக்காக வந்திருக்கேன்னு எழுதியிருந்தாங்க சார், அதனால் நான் அரோராவை சொல்லுவேன்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்ல போனால் இந்த வீட்டுக்குள்ள முக்கால்வாசி பேர் அதுக்காக தான் வந்திருக்கீங்க. ஏன்னா அதுவுமே ஒரு முக்கியம் தான். ஆனால்
முக்காவாசி பேர் என்ன பண்றீங்கன்னா நீங்க கண்டென்ட் கொடுக்குற மாதிரி அங்க எங்கேயுமா சுத்திட்டு இருக்கீங்களே தவிர நீங்க உருப்படியா கண்டென்ட்லாம் கொடுக்கல. பட் அரோராவை பொறுத்தவரைக்கும் சுத்தமா கண்டென்ட் கொடுக்காத மாதிரி தெரியுது. பட் நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க. ஏன் எடுத்துக்காட்டுக்கு நம்ம ரம்யா கூட சொல்லலாம். ரம்யா கூட வீட்டுக்குள்ள ஒரு நாள் சொல்லியிருந்தாங்க, நான் ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்க, 40 நாள் 50 நாள் இருந்தா போதும் எனக்கான கடன் அடைச்சிருவோம்னா ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஸோ முக்காவாசி பேர் அதுக்காக தான் வந்திருக்கீங்க. நீங்க ஒன்றும் இந்த ஃபேம் எடுக்கிறதுக்குலாம் வரல. ஃபேம் எடுத்தா நீங்க உள்ள வந்து உங்களுக்கான ஸ்கில்ஸை தானே காமிப்பீங்க. நீங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாதிரில. ஓகேவா? ஸோ எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு காசுக்காக தான் வந்திருக்காங்க. ஒரு சில பேர் மட்டும் இந்த டைட்டில் வின் பண்ணோம், யார் அப்படிங்கிறது வெளியே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக உழைப்பை போட்டுட்டு இருக்காங்க. பட் அந்த ஆட்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு வின் பண்ண வாய்ப்பு இல்லை ப்ரோ, வாய்ப்பே கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதில் விஜேஸ் கடைசி என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்தீங்களா உங்கள் மேலே இவங்க எல்லாரும் பயங்கரமான நம்பிக்கை வச்சுருக்காங்க, ஆனால் உங்களுக்கு தான் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, நீங்கள் தான் இந்த கேம் ஆட மாட்டேங்கிங்க, இல்லை இந்த கேம் ஆட விருப்பம் இல்லை, இப்படியே தான் இருக்க போகிறீங்கன்னா இப்போவே சொல்லுங்கள், நான் கேட்டை ஓப்பன் பண்ணுறேன், வெளியே வந்துருங்கன்னு சொல்கிறாங்க. சரியான ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டாங்க. அரோரா இந்த இடத்துல சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டை திறந்து வெளியே வந்திருந்தா அவங்க தான் இன்னைக்கு மாசே, அவங்க தான் இன்னைக்கு கெத்து. நம்ம வீடியோஸ்க்குலாம் வியூஸ் வந்திருக்கும் guys. நம்ம வந்து இன்னைக்கு ட்ரெண்டிங் டாபிக் பேசியிருப்போம், மாசா போயிருக்கோம். தேவையில்லாமல் இன்னும் ஒரு வாரம் உள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு எப்படியும் அடுத்த வாரம் தூக்கிடுவாங்க. எப்படியும் இப்போ இந்த ஒரு டாபிக் வந்துட்டா காசுக்காக தான் உள்ளே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ வரப்போகிற நாட்களில் இதை வச்சே குத்துவாங்க, இதை வச்சே நாமினேஷன், அதாவது நாளைக்கு இதை வச்சே நாமினேஷனில் குத்துவாங்க. அந்த அரோரா பொண்ணு காசுக்காக தான் உட்காந்துருக்கு, அதை வெளியே தூக்கி போடுங்கன்னு சொல்லிட்டு அப்போ நாமினேஷன் வந்துருவாங்க. கண்டிப்பாக நாமினேஷனில் நம்ம ஆட்கள் ஓட்டு போடாமல் அடித்து எவிக் பண்ணி வெளியே தூக்கிடுவாங்க. அவ்வளோதான், சிம்பிள் அவ்வளோதான் நடக்குது காய்ஸ். ஸோ மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான எபிசோட் அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை காய்ஸ், ஒன்றுமே இல்லை. எனக்கான எபிசோட் மண் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. நீங்கள் சொல்லுங்கள் காய்ஸ், இப்போ காசுக்காக வந்திருக்கேன் அப்படின்னே ஒரு சில பேர் மட்டும் டார்கெட் பண்ணுறாங்களா? இப்போ நீங்கள் ஒரு சில பேரை பார்த்துருப்பீங்கல்ல, இந்த ஒரு நபர் வந்து வீட்டுக்குள்ளே கண்டென்ட்லாம் கொடுத்த மாதிரி இல்லை ப்ரோ, வந்திருக்கோம் உட்காந்துருக்கோம் காசை மட்டும் வாங்கினா போதும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா யாரை சொல்லுவீங்க? ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. நான் கவனிச்சவரத்துக்கு நான் ரம்யாவை சொல்லுவேன். ரம்யா வந்து இந்த ஆட்டத்தை வின் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் வரல. இவங்க வந்து ஓப்பனாக மணின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க வந்து ஓப்பனாக ஃபேம்னு சொல்கிறாங்க. ஃபேம் எனக்கு ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரினா சீரியல் அந்த மாதிரி ஏதாவது இதில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கேயே எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு, இவங்க தாமரை செல்வியை பேஸ் பண்ணி வந்திருக்காங்க. ஏன்னா தாமரை செல்வி இந்த வீட்டுக்கு வந்தாங்க. பட் தாமரை செல்விக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும், இவ்வளோ பெரிய வளர்ச்சி கிடைக்கும்னு அவங்களுக்கு தெரியாது. ஓகேவா? அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்து அவங்களுக்கான 100% உழைப்பை போட்டாங்க, ஏகப்பட்ட இடங்களில் சண்டை பண்ணியிருக்காங்க, ஏகப்பட்ட கண்டென்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் வெளியே போனோடனே ஓகே இவங்கள நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அழகாக சீரியலுக்கு எடுத்து போட்டு இப்போ நல்ல ஒரு வளர்ச்சி. தாமரை செல்விலாம் செம்ம வளர்ச்சி, அவங்களுக்கான உழைப்புக்கு கிடைத்த வளர்ச்சி. ஓகேவா? பட் என்னை பொறுத்தவரைக்கும் ரம்யா அதே தான் யோசிச்சுட்டு வந்திருக்காங்க. ஓகே, வேணா ரம்யா வீட்டுக்குள்ள எப்போ கேட்டாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஆக்டிங் பண்ணணும்னு ஆசை, எனக்கு சீரியல் பண்ணணும்னு ஆசைன்னு சொல்கிறாங்க. பட் அந்த ஆசைக்கு வீட்டுக்குள்ள தான் உழைப்பு போடுறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. வீட்டுக்குள்ள சீரியல் ஆக்டர்ஸ் ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. ஓகேவா? அவங்க அப்பப்போ அது ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஸ்கிட் மாதிரி பண்ணுறாங்க, அப்பப்போ நடிப்பு திறமையை காமிச்சிட்டு இருக்காங்க, ஸ்கில்ஸ் அங்கே இங்கே ரிவீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கூட சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ணலாம். பட் இவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. அப்போ இவங்களுமே பிளைண்டா தாமரை செல்விக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கல, அப்போ நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிரும். எத்தனை நாள் இருக்குமோ அத்தனை நாளுக்கான காசும் வந்துடும். அப்போ வெளியே போனோன்னு ஒரு சீரியலுக்கான ஒரு வாய்ப்பும் வந்துடும். அதை வச்சு நம்ம ஒரு பெரிய ஆளாக நினைக்கிறாங்க. வாய்ப்பே கிடையாது. இந்த சீசனில் உங்களுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள்லாம் இந்த சீசனை வளர்க்கல, இந்த சீசனை அழிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ சேனலே உங்களை வெளியே அனுப்பின பிறகு தொட விட மாட்டாங்க, உங்களெல்லாம் எதுக்குமே கூப்பிட மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரம்யா அவர்களும் இந்த இடத்துல சொல்லுவேன். நானும் 2-3 இடத்துல நோட் பண்ணேன் அவங்க பேசின விஷயங்களை. சொன்னால் நான் ரம்யா அவர்களை சொல்லுவேன். நீங்கள் சொல்லுங்கள் யாரை சொல்லலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோன்ற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. ஸோ அடுத்த வீட்டில் பார்க்கலாம் கைஸ். பாய் அண்ட் கைஸ், இந்த கொசு ஒழிக்கிறதுக்கு ஏதாச்சும் உங்களோட திட்டம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், ரொம்ப கடிக்குது.